Hi friends, welcome to GD Rasaris. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஷனுக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்து அக்கா ஃபாதர் நேம் மிஸ்டேக் இருக்குது, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஃபாதர் நேம் மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் அட்மிஷன் போடும்போது இதை கரெக்ஷன் வெயிட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் மேக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய அப்பாவுடைய கரெக்டான ஃபில்லிங்கை வந்து யூனிவர்சிட்டி அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய நேமோட வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. மேபி வந்து இது எடிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபாதர் நேமால் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மேம் 12th 79% வரை வச்சுருக்கேன், எனக்கு கிடைக்குமா 5 இயர்ஸ்லாம்? 12th வந்துட்டு 79 என்ன கேட்டகரின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலை. மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கிளியராக கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னா அக்கா மை மார்க் 339 லா கிடைக்குமா? 339க்கு வந்துட்டு பாசிபிள் ரொம்பவே லோ தான். நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம் ஸ்வப்னா. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் வாட் இஸ் த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஃபார் கோயம்புத்தூர் லா காலேஜ் 5 இயர்ஸ் கோர்ஸ்? கோயம்புத்தூருக்கும் தனியாக வந்துட்டு எந்த ஒரு கட் ஆஃபும் கிடையாது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? நீங்கள் 85 அபோவ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். 90 அபோவ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சோயலில் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 75 அபோவ் 80 பிலோ வச்சுட்டிங்கன்னா மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுரேந்திரன் அக்கான்னா 346 400க்கு வச்சுருக்கேன் 86, இதுக்கு மதுரை சட்டக்கல்லூரியில் சீட் கிடைக்குமா? ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? ஃபீஸ் எவ்வளவு அக்கா? 86%க்கு உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நீங்கள் என்ன கேட்டகரின்றதை மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆனாலும் 86% கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து பர் இயருக்கு மினிமம் 5000லேருந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதுவே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்குதுன்னா ஒரு இயருக்கு வந்துட்டு 85,000 வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அர்ஷினி அக்கா எனக்கு 84 கட் ஆஃப் இருக்குது அக்கா, நான் பிசி எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா ப்ளீஸ்? 84%க்கு வந்துட்டு பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும் மேம்? 3 years 76 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா? 76க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலின்றது கொஞ்சம் லோ தான். நீங்கள் என்ன கேட்டகரின்றதை மென்ஷன் பண்ணலை. மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 85,000 சம்திங் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அக்கா 3 இயர்ஸ்க்கு ஓவரால் பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை பார்ட் 3 மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்களா? அதாவது லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஓவரால் மார்க்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் மற்ற மேஜர் வச்சுக்கிங்கன்னா பார்ட் 3 மட்டும்தான் உங்களது வந்து கட் ஆஃபாக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வீடியோஸில் ஒவ்வொரு மேஜருக்கும் கட் ஆஃப் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சேனலில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராகவி 68 கவர்மெண்ட் லா காலேஜ் சீட் கிடைக்குமா? 68க்கு வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் மேபி கிடைக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய கேட்டகரியை மென்ஷன் பண்ணல. ஸோ கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தாமரை சிஸ்டர் மை லா கட் ஆஃப் இஸ் 88, எனி சான்ஸ் ஃபார் மீ டு கெட் எ கவர்மெண்ட் சீட்? நீங்களும் என்ன கேட்டகரின்றதை மென்ஷன் பண்ணலை. 88% கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தாரு அக்கா எஜுகேஷன் லோனா இது லோன் காலேஜ் ரிலேட்டிவாலாம் இல்லையா? நம்ம பேங்க்கில் தான் அப்ளை பண்ணணுமா 3 years கோர்ஸ்க்கு?
நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் எழுதுறீங்களோ அதை மறுபடியும் நீங்களே படித்து பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் எஜுகேஷன் லோனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியில் தான் ட்ரை பண்ணணும். காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த எஜுகேஷன் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் காலேஜிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கண்டிப்பாக அது காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் திவாகருங்களா, பிஏ எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜ் 72 என்ன கேட்டகரின்னு நீங்களும் மென்ஷன் பண்ணல. 72க்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி லோ தான். மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அதுவும் பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும்தான். நீங்கள் என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்தான பிரியனா மேம், நான் 93 கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு 7.5 ரிசர்வேஷன் கூட இருக்கா, ஆனால் எனக்கு மெயில் வரல, ப்ளீஸ் மேம் ரிப்ளை பண்ணுங்கள். நாங்கள் சந்தான பிரியா, நீங்கள் வந்துட்டு மண்டே வந்துட்டு காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து மெயில் அனுப்புங்க. நான் வந்து 93 வச்சுருக்கேன், 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே நான் இருக்கேன், எனக்கு மெயில் வரல சொல்லிவிட்டு யூனிவர்சிட்டி வந்து மண்டே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். 9 o'clock அதுக்கப்புறம் வந்துட்டு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவா மேம், அப்ளைடட் டு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்ரூவ்டு பை த பார் கவுன்சிலும் அண்ட் அப்ரூவ்டு பை த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஒன்லி. இந்த 2 காலேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகக்கூடிய காலேஜஸ் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அஃபிலியேட்டட் அம்பேத்கர் காலேஜ் ப்ளஸ் வந்துட்டு பார் கவுன்சில். நீங்கள் சோயலுக்கும் அஃபிலியேட்டடுக்கும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஷின் வந்து எனக்கு கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நீங்கள் வந்து பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீம் மேம், நான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட், என் பர்சன்டேஜ் 91, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரீம் கண்டிப்பாக 91% உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயபாலாஜி 88% பிசி ஆனர்ஸ் கிடைக்குமா மேம்? 88%க்கு வந்துட்டு ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். 90 above வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக சோயலில் கிடைக்கும். நீங்கள் அஃபிலியேட்டடில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 88 கண்டிப்பாக கிடைக்கும். ஆனர்ஸ்க்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து ஒரு 30% சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து பிசி கேட்டகரின்றதால கொஞ்சம் டவுட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா துர்கா 3 years எல்எல்பி கோர்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா? 3 yearsக்கு கிடையாது, 5 yearsக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீமா ஸ்ரீ 161 லா கிடைக்குமா சிஸ்டர்? வாட் இஸ் 161? நான் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கேட்டாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு டைப் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா. கரெக்டாக கொஷினை வந்து டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்திவேல் மேம், செகண்ட் கவுன்சிலிங்க்கு மறுபடியும் அப்ளை பண்ணணுமா? இன்னும் நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் கிடைக்கலன்னா அதே வேலை உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டில் உங்களுடைய கட் ஆஃப் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் போட்டதோட நீங்கள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷனும் நீங்கள் போட வேண்டியது இல்லை. மேம், நான் அப்ளை பண்ணிட்டேன், பட் ப்ரைவேட் காலேஜுக்கு நோ கொடுத்துட்டேன், கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைக்குமா? நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜுக்கு நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேகன்சிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரைவேட்டில் கொடுக்க மாட்டாங்க. மேபி ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் லாஸ்ட் இயர் மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிவிட்டு ப்ரைவேட் காலேஜுக்கு எஸ் கொடுத்துருங்க. 81 கட் ஆஃப்க்கு வந்துட்டு எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேயே கிடைச்சிரும் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தங்கசெல்வி சோயல் 7.5 ரிசர்வேஷனில் செகண்ட் ரவுண்டு உண்டா? ஒரே ஒரு கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோயல்லே ஆகட்டும் அஃபிலியேட்டடில் ஆகட்டும் ஒரே ஒரு கட் ஆஃப் தான் 7.5 ரிசர்வேஷனுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் லைக் இம்ப்ரெஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவைன்றதை ஒரு கமெண்டில் கிளியராக கேளுங்க. உங்களுடைய கேட்டகரி கட் ஆஃப் ஐஎஸ்ஆ 3 இயர்ஸா என்ன விஷயம்ன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த டைப் பண்ண வேர்டை திருப்பி நீங்களே படித்து பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.